இன்னைக்கு நான் டீச்சர்ஸ், parents and students மூணு பேத்துக்கும் I am going to give a small message regarding the society. Since I am a public servant, I want to deliver the important things nowadays we are facing in day-to-day life. So first வந்து teacher. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், முன்னாடி நான் வந்து NGM காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். Nearly 10 to 12 years I was working as an assistant professor. ஸோ அந்த இடத்துல எப்போ ஒரு டீச்சர் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போ ஃபீல் பண்ணுவோம்? ஏதாவது ஒரு டீச்சர் சொல்கிறீங்களா? எப்போங்க மேடம் நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம்? எப்போ நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம்? சென்டம் வாங்கும்போது. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து சென்டம் வாங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோன்னு மேம் சொல்கிறாங்க. எஸ், ஓகே, அஃப்கோர்ஸ். குழந்தைங்க வந்து நம்மக்கிட்ட படித்த குழந்தைங்க நல்ல மார்க் வாங்கி ஹை ஸ்கோர் வாங்கும்போது ஒரு பேப்பர்லேயோ ஒரு மீடியாலேயோ வரும்போது நம்ம உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அது ஒரு விஷயம். அப்புறம் வேற நான் சொல்கிறேன் இன்னொரு விஷயம். எப்போ ஒரு டீச்சர் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னும் யூஸ்வலாக நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண வரைக்கும், எப்போ எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு என்னை பார்த்து மேம் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு இடத்துல கேட்பான். ஒரு பப்ளிக் பிளேஸில், ஒரு கடையில், ஒரு பஸ்ஸில், எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம சம்மந்தமே இருக்காது, அந்த ஊரில் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். நான் அந்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நம்ம நல்லா இருக்கீங்களா, நான் உங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்ககிட்ட இந்த சப்ஜெக்ட் படிச்சேன்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் வில் பி ஃபீலிங் ரியலி அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் வந்து வேற எந்தையும் நான் வந்து அனுபவிச்சது கிடையாது. என் குழந்தைங்க கிட்ட அவங்க நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்கிறத விட என்னோட ஸ்டூடெண்ட் வந்து அவன் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கான், அவனை பார்க்கும்போது நான் இங்கே ஒர்க் பண்ணுறேங்க மேம் அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய டைம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூமில் வந்து அதிகமாக திட்டியிருப்போம் ஒரு குழந்தைய, நீ தேரவே மாட்டடா, நீ உருப்படவே மாட்டேன்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் கழிச்சு அவன் ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பான். அப்போ பார்க்கும்போது உண்மையாகவே ஐயோ நம்ம தெரியாமல் சாபம் கொடுத்துட்டோமோ, இவனை இது நம்மளுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு பசங்க வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துலையும் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவோம். அப்படி திட்டின ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்கான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டப்போ உண்மையாகவே ஐ வாஸ் என்ன சொல்கிறது, நான் ரொம்ப குற்றுணர்ச்சியோடு இருந்தேன். நான் இந்த மாதிரி நம்ம திட்டமே அப்படின்னு சொல்லி. ஸோ எப்பவுமே we cannot guess the ஸ்டூடெண்ட்ஸ். ஓரளவுக்கு நீ படிக்கும்போது நம்ம வந்து சொல்லுவோம் ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஹை மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறவங்க ஏதோ ஒரு கம்பெனியில் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, நல்லா செட்டிலாக இருப்பாங்க. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதிகமாக மார்க் வாங்குறவன், நல்லா ஷைன் பண்ணுறவன் லைஃப்பில் வந்து முக்கால்வாசி 90% they'll be getting settled well. ஆனால் இந்த மார்க் கம்மியாக வாங்குறவன் தான் என்ன ஆகும்னு நினச்சி நாங்கள்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் நல்ல நிலைமைக்கு வரும்போது உண்மையாகவே அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அது ஒன்று. டீச்சர்ஸை பொறுத்தளவு இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா வரணும். ஸோ சில்ட்ரன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்பவுமே உங்கள் டீச்சர்ஸ் வந்து உங்களை திட்டுறாங்க அப்படின்னா, என்னடா அது இந்த மிஸ் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்காம உங்களோட நல்லதுக்காக மட்டும்தான் திட்டுவாங்க. நீ நல்லா படித்து நாளைக்கு உன்னோட அப்பா அம்மாவுக்கு நீ சர்வ் பண்ணும்போது சந்தோஷப்படுற முதல் ஆள் ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் தான். ஸோ ஆல்வேஸ் யூ ஷுட் தேங்க் த டீச்சர்ஸ் அண்ட் த ஸ்கூல் வேர் யூ ஆர் கெட்டிங் த பேசிக் நாலேஜ். நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இங்கே நின்று பேசிட்டு இருக்கேன்னா, நான் என்னோட ஸ்கூலிங் டில் 10th ஸ்டாண்டர்ட் ஐ வாஸ் இன் அ கான்வென்ட் இன் கோயம்புத்தூர், சரவணம்பட்டி விமல்ஜோதி கான்வென்ட். அது வரைக்கும் நான் அங்கே தான் படித்தேன். ஸோ இப்போ வரைக்கும் நான் இப்போ கூட ஃபாதர் சிஸ்டர் கிட்ட என்னோட சிஸ்டர்ஸை பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எப்படி நான் அந்த சிஸ்டர்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, அப்படி நாங்கள் வளர்ந்து வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அது என்றைக்குமே மறக்காது. இந்த மெமரிஸ், இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் எப்பவுமே மறக்காது. நம்ம போன வருஷம் பார்த்தவங்களை கூட நம்ம மறந்துடுவோம். ஆனால் நம்ம ஸ்கூலில் எல்கேஜி யூகேஜியில் நம்ம படித்தது, இந்த ஸ்கூலில் 12th வரைக்கும் நம்ம வர அந்த லைஃப் என்றைக்குமே மறக்காது. ஸோ இந்த ஸ்கூல் பீரியடில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா படித்து நல்ல மெமரிஸை வச்சு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கிட்டு நாளைக்கு உங்கள் அம்மா அப்பாவுக்கும் சமுதாயத்துக்கும் நல்லபடியாக சர்வ் பண்ணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் சொல்லிட்டு, நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் social responsibility of a student. So social responsibility, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு social responsibilityனா என்னன்னு நினைக்கிறீங்க? யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் எதுன்னு சொல்லுவீங்க? இப்போ உட்கார்ந்தே சொல்லுங்க. எஸ், படிக்கிறது. சரி, ஓகே. அப்புறம் social responsibility, அந்த பொண்ணு கை தட்டுங்க. கேட்ட உடனே எந்த கிளாஸ்ல படிக்கிறீங்க? 4th. வெரி குட். your name? Masha. Manasa from 4th standard. Very good. Yes, any other? Manners. Yes, good. அப்புறம் நிறைய ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு நம்மளுக்கு.
kindness. Okay, then helping. Very good. Yes, apro good habits. Okay, fine. Then yes, respect. Yes, good. Apro okay, apart from social responsibility, நீங்க எல்லாமே கேரக்டர் வைஸ் சொல்லிட்டீங்க. பிஹேவியர் நான் எப்பவுமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் வந்து பிஹேவியர், அப்புறம் தான் படிப்பு அப்படின்னு சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் வந்து உன்னோட பிஹேவியரை ஃபர்ஸ்ட் நீ ஒழுங்கா கொண்டு வா, அது நல்லா இருந்தாவே நீ படிக்கிறது வந்து நல்லா வந்துருவ அப்படின்னு சொல்லுவேன். கிளாஸ்க்குள்ள என்ட்ரு ஆனோடனே ஃபர்ஸ்ட் நான் சொல்றது நம்மளோட கேரக்டர் பத்தின கைண்ட்னஸ், ஹெல்பிங் எல்லாமே சொல்லிட்டீங்க. சரியா? அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஹேவ் டூ அதர் மேட்டர்ஸ், ரைட்? நம்ம வந்து நம்மளோட ஆட்டிடியூட், நம்மளோட ஹியூமன் வேல்யூ, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது. இருந்தது போக சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வி ஷுட் பி அவேர் ஆஃப் த சொசைட்டி. சரியா? உன்னோட சுற்றி இருக்கிறவங்கள பற்றின அவேர்னஸ் உனக்கு கண்டிப்பாக இருக்கணும். சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக நீ வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மெயினாக யூ ஷுட் ரீட் யுவர் நியூஸ் பேப்பர்ஸ் டெய்லி, ரைட்? தென் யூ ஷுட் நோ அபவுட் த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. நம்ம வந்து இங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கெல்லாம் என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க. முன்னாடி வந்து நம்ம யூஸ்வலாக வந்து இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ, ரிப்பப்ளிக் டே அப்போ மட்டும்தான் நம்ம வந்து இந்த சுதந்திர போராட்ட வீரர்களில் வந்து அன்னைக்கு மட்டும் நினச்சி ஒரு கொடியை குத்தி ஒரு மிட்டாய் சாப்பிட்டு சுதந்திர தினம்னா என்ன அப்படின்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டப்பா சொல்லிச்சான், மிட்டாய் கொடுப்பாங்க ஸ்கூலில் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு ஒரு அவேர்னஸ். முன்னாடி நம்மளுக்கு வந்து நம்ம எந்த மாதிரி போராட்டங்களும் தியாகங்களும் ரத்தம் சிந்தி நம்மளுக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு அவேர்னஸ் கூட இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் you will be having in your history subjects. ஸோ அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது ஜஸ்ட் படிச்சுட்டு நோட்டில் பேப்பரில் எழுதி மார்க்ஸ்க்காக எழுதாமல் அது எல்லாத்தையுமே நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சு அதில் முக்கியமான ஈவெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் திங் இஸ் தான் ஐ கம் டு த லாஸ்ட். இன்னொரு விஷயம் சொன்னேன் இல்லையா, அதை நான் கடைசியில் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஐ லைக் டு ஷேர் அ ஃபியூ திங்ஸ் ரிகார்டிங் பீயிங் ஹியூமன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கோம், நம்ம பேரண்ட்டாக இருக்கோம், டீச்சராக இருக்கோம். we are doing சமைச்சு குழந்தைங்களை அனுப்பிச்சு எல்லாமே பண்ணுறோம். குழந்தைங்க கிளம்பி ஸ்கூலுக்கு வர்றீங்க, வந்து படிக்கிறீங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், whether we are human, whether we are a proper human being in our life, ஜஸ்ட் நம்ம டெய்லி வந்து படிக்கிறதுனாலையோ இல்லை மார்க்ஸ் வாங்குறதுனாலையோ டெய்லி நம்ம செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்னாலையோ நம்ம வந்து ஒரு ஹியூமனாக வந்து இருக்க முடியாது இல்லைங்களா? ஸோ எப்போ நம்ம ஹியூமனாக இருப்போம், எப்போ நம்மளுக்கிட்ட இருக்கிற அந்த மனிதத்தன்மை வந்து வெளியே வருது? எஸ், இப்போல்லாம் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சொசைட்டிஸ் பப்ளிக் சர்வெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் பார்த்ததில்ல, மெனி பீப்புள் ஆர் டூயிங் மெனி சர்வீசஸ் டு மெனி. அதாவது நீ இப்படியெல்லாம் கூட சர்வீஸ் பண்ணுவாங்களா, இப்படி இருக்காங்களா அப்படின்னு நான் நினைச்ச தருணங்கள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம டெய்லி நம்ம நார்மலாக நம்மளோட லைஃப்பில் ஜென்ரலாக நான் இந்த ஃபீல்டுக்கு வரக்கு முன்னாடி நான் பண்ணது என்னென்னா, நானும் உங்களை மாதிரி தான் டெய்லி காலைல என்னோட குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் காலேஜ் போயிட்டு வந்துட்டு டெய்லி என்னோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் அப்படியே போயிட்டுருக்கும். ஐ ஒன்ட் டூ எனிதிங் எக்ஸ்ட்ரா. ஸோ நம்ம எப்போ ஹியூமன், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். சென்னையில் வந்து வெள்ளம் வந்துச்சு இல்லைங்களா? அப்போ அந்த வெள்ளம் வந்து முடிச்சதுக்கப்புறம் சில குழந்தைங்களுக்கு வந்து செல்லமே அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தே கேவ் அவார்ட். 2-3 குழந்தைங்களுக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி ஒரு குழந்தைன்னா, ஒரு நல்லா படிக்கிற குழந்தையோ இல்லை நல்லா ஷைன் பண்ண குழந்தையோ அந்த மாதிரி குழந்தையெல்லாம் கிடையாது. அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மேலே அந்த ஃபுட் பேக்கெட்ஸ் வந்து மேலே அந்த ஹெலிகாப்டர்லேருந்து போடுவாங்க இல்லையா, போடும்போது அந்த வெள்ளத்தில் விழுந்துடும். அந்த ஃபுட் பேக்கெட்ஸை இவங்க நீந்தி போய் அந்த ஃபுட் பேக்கெட்ஸை எடுத்துகிட்டு வந்து அந்த மாடியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்கிட்ட கொடுக்கும்போது அங்கே இருக்கிற அந்த சர்வீஸ் பண்ண அந்த பீப்புள் அந்த வந்து கேட்டிருக்காங்க, ஏன்பா உங்களுக்கு வேண்டாமா, நீயும் சின்ன பையன் தானே, உனக்கு வேண்டாமா அந்த சாப்பாடு அப்படின்னு கேட்டப்போ அவன் சொல்லியிருக்கான், நான் பசி தாங்கிக்குவேன், நான் வந்து 4-5 நாள் பசியோடு இருந்து எங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க, ஆனால் அந்த மாடி மேலே இருக்கிறவங்களால பசி தாங்க முடியாது, அதனால தான் நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா அந்த 2 குழந்தைகளும். ஸோ அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னா, அந்த ஜஸ்ட் ஓரத்தில் அந்த சிமெண்ட் பைப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே தான் அவங்க குடும்பத்தோட அப்பா அம்மா அக்கா தங்கச்சி அவங்க கூட ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி. ஸோ அந்த இடத்துல அவன் ஸ்டே பண்ணுற அந்த குழந்தைங்க வந்து அவன் சின்ன வயசு, அவனுங்களுக்கு வந்து யாரும் சொல்லிக் கொடுக்கல. நம்மள மாதிரிலாம் அவன் போய்
ஏதோ அந்த ஊராட்சி ஒன்றிய இப்போ தொடக்கப்பள்ளியில் அந்த கீழே இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் போய் படிக்கிற பசங்க தான். அவங்களுக்கு யாரும் இப்படி நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டு சொல்கிற அளவுக்கும் வீட்டில் சொல்கிற அளவுக்கும் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற 2 பசங்க அவங்க போய் இந்த ஒரு ஹெல்ப் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அவனுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு சான்ஸ் கிடச்சிது, அவன் அதை அவன் வந்து அவன் யார் என்ன பண்ணுறான்னு தெரியாமையே அவன் பண்ணது. ஆனால் நம்மளுக்கு அவேர்னஸ் இருக்குது, நம்மளுக்கு தெரியும் என்ன பண்ணணும், நம்ம எந்த சுச்சுவேஷனில் யாருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு பஸ்ஸில் போகும்போது ஒரு வயசானவங்க, நீங்கள் நிறைய பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வருவீங்க, பக்கத்துலேருந்து கிராமத்துலேருந்து வர குழந்தைங்களாம் பஸ்ஸில் வருவீங்க. ஒரு வயசானவங்க பஸ்ஸில் ஏறி நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கலாம். ஒரு கன்சீவாக இருக்கிற லேடி நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கலாம் இல்லையா? கொடுப்போமா? அதெல்லாம் இப்பெல்லாம் நிறைய பார்க்க முடியறது இல்லை. நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் நல்லா கொடுத்துருக்கேன். நான் வந்து பஸ்ஸில் ஒரு 3/4 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் நான் ஸ்கூலுக்கு வருவேன். ஸோ அந்த நேரத்துலலாம் நான் நிறையா பேருக்கு நான் இடம் கொடுத்துருக்கேன். ஆனால் இப்போ வந்து நான் பார்க்கறது ட்ராவல் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய பொறாமையும் ஒரு போட்டியும் தான் அதிகமாக இருக்கே ஒழிய மனிதத்தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் from the base you have got, you are being educated in a well reputed institution. So இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் எல்லாருமே வந்து சொன்னீங்க கைண்ட்னஸ், ஹெல்பிங், இது எல்லாமே உங்ககிட்ட நேச்சுரலாக இருக்கிறங்காட்டி ஜஸ்ட் ஐ வாண்ட் டு கன்வே திஸ் மெசேஜ். ஸோ பஸ்ஸில் என்ன செய்ய எந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன இடத்துல உன்னால் வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா அந்த நேரத்தில் நீ எதுக்காகவும் நீ தயங்கவே வேண்டாம். நீ செஞ்சினா அவங்க மனசார உங்களை வந்து வாழ்த்துவாங்க. ஸோ அந்த வாழ்த்து வந்து எப்பவுமே உங்களை வந்து நல்லா நிச்சயமாக வச்சுருக்கும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் பீங் ஹியூமன் அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் யூ ஷுட் தேங்க் எவ்ரிதிங். நம்ம டெய்லி நம்ம நன்றி சொல்கிறோமா? நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அம்மா அப்பாவுக்கு யாரெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? பேர் சொல்லுங்க. வெரி குட். என்னத்துக்கு தேங்க் பண்ணுவீங்க? எஸ், எங்க நீ சொல்லு, எதுக்கு அப்பா அம்மாவுக்கு தேங்க் பண்ணுவேன்?